ஜட்ஜுக்கு தகுதி இல்லை நீங்க சொல்லணும்னா மூஞ்சிக்கு நேரம் என்ன சொல்லுவீங்க? மேபி ராஜு சார். இது உங்களுக்கு இப்ப அவசியமா வேணும். அவன் கேட்டானா? இந்த ட்ரெஸ் பத்தி அவன் கேட்டானா? இனிமே ட்ரெஸ் பத்தி நீ பேசக்கூடாது. சரி, இந்த எபிசோட பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே உங்களுக்கு ரிசல்ட்ட சொல்லிடுறேன். 10 பேர்ல இவங்க எல்லாம் ஹோல்ட்ல இருந்தாங்க, இவங்க எல்லாம் ரிஜெக்ட் ஆனாங்க அண்ட் இவங்க எல்லாம் செலக்ட் ஆனாங்க. இதுக்கு ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு சிலர் யாரு செலக்டட் ரிஜெக்டட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வீடியோ பார்க்க வருவாங்க. அவங்க அதை மட்டும் பார்க்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லா பேசுறதை கேட்டு ஏன் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்? சோ அவங்க டைமை சேவ் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். சரி, இப்போ எபிசோடுக்குள்ள போலாமா? த்ரூ அவுட் தி எபிசோடு பாத்தீங்கன்னா ராஜு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருந்தாருங்க. ஏன்னா வர்றவங்க எல்லாம் ஓவியா பிடிக்கும், ஆரி பிடிக்கும், உங்களை தெரியும், அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் மாத்தி மாத்தி சொல்றாங்களே தவிர்த்து ராஜுவை தெரியும்னு யாருமே சொல்லல. அப்படியும் தாண்டி ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எனக்கு ராஜுவை தெரியும் அப்படின்னு சொல்லி. எந்த சீசன்னு கேட்டா, பி உனக்காவது என்ன தெரியுமா? Yeah, of course I know you. Big Boss. எந்த சீசன்? 1. என்னடா பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதுக்கு பேர் தான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதா? சரி, இன்னைக்கு டே 2 ஆஃப் காமன் மேன்ல மொத்தம் 10 பேர் வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்த இந்த பொண்ணு கிரட்ஜ் படத்துல வர்ற பேய் மாதிரியே நடந்து வருது. இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஏமா நடக்க வராதா அப்படின்னு கேட்டா இது என்னோட தனித்தனமங்க அப்படிங்குது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட ஒரு சில எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து நீ கதை சொல்றப்போ இந்த மாதிரி போர்டை மாத்திக்கிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி உன் எக்ஸ்பிரஷனையும் மாத்தணும், கதையும் மாத்தணும் அப்படின்னா சொல்லவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனாலும் நம்ம ராஜு இருக்காரு, நான் தான் இருக்கிறதுலே சிறந்த ஜட்ஜி அப்படின்னு தனக்கு தானே நம்பிக்கிட்டே ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெர்ஃபார்மன்ஸும் பண்ண விடாம சம்மந்தம் இல்லாம பேசி சம்பந்தமே இல்லாத ஒரு சில கேள்விகளையும் கேட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தார். இவங்களை நான் பார்க்கும்போது இவங்க வெளியில ஒரு ஆளு, உள்ள இன்னும் நிறைய தெரியாதது நிறைய இருக்கு. டெட்லி கண்டஸ்டன்ட். ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கற? லாஸ்ட் வார்னிங், ட்ராக் மாறவே மாறாத. இந்த ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் கிடையாது, மோஸ்டா வந்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் இவர் மட்டும் தான் கேள்வி கேட்டே இருக்காரு. அப்ப ஆரியும் ஓவியாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணாங்க. என்ன பண்றாங்க, நேச்சுரலா இருக்காங்களா, இல்ல ஸ்டேஜ்ல வந்து நடிக்கிறாங்களா, பயப்படாம பேசுறாங்களா, இத மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க. இப்போதைக்கு இந்த பொண்ணு செலக்டட். ஆனா அடுத்து வந்த பொண்ணு கிட்ட நீ எந்த அளவுக்கு போல்டுன்றத நான் பாக்குறேன், எங்கள்ல யாரு தகுதியே இல்லாத ஜட்ஜ் அப்படின்னு கேட்க யோசிக்கவே இல்லையா. அடுத்த செகண்டே ராஜு அப்படின்றுச்சு அந்த பொண்ணு. ஜட்ஜுக்கு தகுதி இல்லை நீங்க சொல்லணும்னா மூஞ்சிக்கு நேரம் என்ன சொல்லுவீங்க? மேபி ராஜு சார். இது உங்களுக்கு இப்ப அவசியமா வேணும். ஏய், அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிய பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஆமா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லிச்சு. ஆரியா அவரோட சீசன்ல பாத்துருக்கோம், நிறைய பேசியிருக்காரு. ஓவியாவும் போல்டா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஆனா உங்க சீசன்ல நாங்க ஃபுல்லா பார்த்தோம், நீங்க ஒண்ணு பேசின மாதிரியே தெரியலையே, பேசாமலே கப் அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படின்னு மூஞ்சி மேலேயே சொல்லிடுச்சு. எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். இவனையே அடிச்சேன் தெரியுமா? ஆனா சிவன் ராங் டீல் பண்ண. இதுக்கு மேல என்னங்க வேணும்? பரவாயில்ல, நீ போல்டா பேசுற அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கணும்ல. ஆனா அந்த பொண்ணை ஹோல்ட்ல வச்சுட்டாங்க. நானா ஜட்ஜுக்கு தகுதி இல்லாத ஆளு, நீ போய் ஓரமா உட்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஹோல்டு கார்டு எடுத்து காமிச்சிட்டு இந்த கேஸ் அடுத்த தேதி வாய்தாக்காக மாற்றப்படுகிறது அப்படின்னு நக்கலா சொல்லி விட்டாரு. இந்த கேஸ் அடுத்த தேதிக்கு வாய்தாக்கு மாற்றப்பட்டுள்ளது. சாவடிக்கணுங்க, இல்ல நாங்க செத்து போகணும். அப்படிலாம் பேசாதீங்க, மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ண. பட் என்ன ஜட்ஜா அங்க உட்கார சொல்லி கேட்டிருந்தா கண்டிப்பா இந்த பொண்ணு நல்லா போல்டாவும் பேசிச்சு, டான்னு பதிலும் சொல்லுச்சு. ஆனா என்ன ஒரு டாஸ்க் வச்சாங்க, ஒரு பக்கம் ஃபுல்லா சாவி, ஒரு பக்கம் ஒரே ஒரு பூட்டை போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. அது 1 மினிட் டைம்ல திறக்க சொன்னாங்க. ஆனா அதுல கிட்டத்தட்ட ஒரு 100 சாவி இருந்திருக்கும் போல இருக்கு. டக்குன்னு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்க யூஸ் பண்ணல. பூட்டோட சீரியல் நம்பரோ பிராண்டியோ வச்சு அந்த சாவிகளை ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் திறக்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். அதை பண்ணலன்றதுக்காக ஹோல்ட்ல வச்சாங்களான்னு தெரியல. பட் கவலைப்படாதீங்க தங்கச்சி, என்ன பொறுத்த வரைக்கும் யூ ஆர் செலக்டட். நானும் எங்க ஆடியன்ஸ் வேற கிடையாது, ஒரே மாதிரி தான் யோசிப்போம். கவலைப்படாதீங்க. இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. கை கொடு. கையில ஒரு பேனர் குட்டியை தூக்கின்னு வராரு. இவர் யாருன்னு தெரியா? போன சீசன் ஃபுல்லா முட்டிலே நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கீழே போட்டு நடந்துட்டு இருந்தாரு. பிக் பாஸ்ல எனக்கு ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு கையில ஒரு பேனரை தூக்கிட்டு அந்த பயபோல தான் இந்த பயபோல. ஆமாடா, எவன்டா சரி, எதுக்காக இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சோஷியல் மீடியால ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். அப்புறம் மக்கள் என்ன போட்டு கலாச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்மெச்சூரா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இப்ப மட்டும் என்ன மெச்சூரா நடந்துக்கிறியா அப்படின்ட்டாங்க ஓவியா. அதுக்கு நம்பாலும் இல்ல, இப்பதான் நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ரைட் பாக்கெட்லயே பதில வச்சுட்டு சுத்திட்டு இருக்குது இந்த பைபிள்ல. அதனால கேள்விகளை கொஞ்சம் மாத்துவோம். நீ அவ்வளவு உஷாரா அப்படின்னு சொல்லி உன் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டாரு ராஜு. அதுக்கு இவரு அப்படியே ஒரு சொடுக்க போட்டு கொஞ்சம் கேப் விட்டாரு. எப்படியும் நம்ம 3 பேர்ல ஒருத்தர் பேர் தான் சொல்ல போறோம் அப்படின்னு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம 3 ஜட்ஜும். கட்சியில பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றச்சே. எது பிரதீப் ரங்கநாதனா அப்படின்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஓவியா பொசுக்குன்னு சிரிச்சிட்டாங்க. தலைவா, உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு? என்னோட இன்ஸ்பிரேஷனா
என்ன இதெல்லாம்? பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன். ஆமா, தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்குன்னே நெட்ல இருக்கிறானுங்க. ரொம்ப ஓட்டாதீங்க. 2016ல நான் தான் சிஎம். சரி எதுக்கு அவரு அப்படின்னு கேட்டதுக்கு அவரை மாதிரியே நானும் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னாரா. சரி நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி ஒரு சீன் சொல்றியான்னு ஆரி கேட்க, இல்ல இப்பதான் ஆகிறதுக்காக பிளான் பண்ணிருக்கேன், அதை பத்தி எனக்கு ஒன்னும் பெருசா தெரியாது, ஃபியூச்சர்ல ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றது கேட்ட உடனே முடிவு பண்ணிட்டாங்க இது வெத்து வேட்டு, அட்டென்ஷனுக்காக தான் சோஷியல் மீடியால போர்டை தூக்கிட்டு சுத்தி வந்திருக்கு, இவன் டம்மி தான் போட்டுருக்கு. சரி இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ பத்தி தெரியுமான்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்குது. அப்புறம் என்ன தைரியத்துல போர்டை தூக்கினே என்ன பிக் பாஸ்ல சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்படின்னு நமக்கே கோவம் வர்றப்போ அவங்களுக்கு ஆண்டாவுமா ஆவாதா? கண்ணு தெரியாது, முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், நிக்க முடியாது ஒரு இடத்துல, அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. ஒரே மாத்திரையில எல்லாம் சரியாயிரும். இந்தாடா அந்த ஒரே மருந்து. சோ இதுக்கு மேல நீ உள்ள போய் ஒண்ணும் கிடிக்க போறதுல தெரிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிட்டு வராஜா அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. ஏய் அவனை போ சொல்லுங்க. அடுத்து தான்ப்பா வைப்ரேஷன் வந்துச்சு. அக்கா வந்த உடனே ஜட்ஜஸையும் சரி மாயாவையும் சரி நம்மளையும் சரி பயங்கரமா ஊந்து சிரிக்க வச்சிச்சு. அதுலயும் எனக்கு அக்கா பேசினதுலேயே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, எனக்கு இவங்க 2 பேர் தான் தெரியும், இவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ராஜுவை கை காமிச்சிருச்சே. அதுலயே புரிஞ்சிருச்சு இந்த அக்காவோட மனசுல எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லை அப்படின்னு. பட் அவர் மனசு கோணக்கூடாது என்பதற்காகவே இத்தனை நாளா தெரியாது, இப்ப பேசினால உங்களை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆறுதல் பரிசும் கொடுத்தாங்க. உங்களை எனக்கு தெரியாததுனாலதான் உங்கள்கிட்ட பேசாம இருக்கு, வேற ஒண்ணும் நீ மீண்டும் மீண்டும் அதை சொல்லி என்னை புண்படுத்தாத. இப்ப தெரிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் அழுதுட்டா சிரிக்க மாட்டீங்களே. பட் இது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, நாளைக்கு நானும் உங்களை மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டா அப்படின்னு கான்பிடென்ட்டா சொன்னாங்க பாருங்க. ஒரு வேளை இவங்களை செலக்ட் பண்ணாம இருந்தாங்கன்னு வச்சுங்க, இவங்க எல்லாம் ஒரு ஜட்ஜி அப்படின்னு நம்மளே திட்டுற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்கப்பா இந்த அக்கா. பேர் என்ன? பேர்லாம் எப்படி தெரியும் எனக்கு? அதே நான் பார்க்கல அந்த சீசனை. சும்மா அந்த இவன் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ, நம்மள எங்கேயோ கொண்டு போறாரு. அடுத்து டார்வின் ஒருத்தர் வந்தாருங்க, அவரோட ஆக்ஷனை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். இது வரைக்கும் பிக் பாஸ் ஷோல செலிபிரிட்டிஸ் கலந்து பார்த்திருப்பீங்க, ஆனா இப்ப ஹிஸ்டரியே மாற போகுது. என்ன மாதிரி ஒரு காமன் மேன் அவங்களும் இப்ப பிக் பாஸ் ஷோல காலடி எடுத்து. டேய் என்னடா சொல்றான் அவன்? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? அவர் உள்ள வந்ததுல இருந்தே அவர் பேசுறாரோ இல்லையோ அவரோட பாடி லாங்குவேஜ் தான் பேசிட்டே இருந்துச்சு. வாய் ஒரு பக்கம் பேசுது, அவரோட பாடி ஒரு பக்கம் பேசுது. இதுல எதை பார்த்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஜட்ஜிக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு இவரோட பர்ஃபார்மன்ஸ். அதுல முக்கியமா நம்ம ஆரி உங்க தலையில எத்தனை முடி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஒரு பதில சொன்னார். 2,32,250. நான் எண்ணிட்டேன். சந்தேகம்னா நீங்க என்னைக்கீங்க? அது எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு அதையும் கான்ஃபிடென்ட்டா சொல்ல, ரைட்டுப்பா நீ அடிச்சு விட்டாலும் கான்ஃபிடென்ட்டா பேசுறப்பா, கண்டிப்பா நீயும் என்ன மாதிரி வானத்தை போல ஃபேனா தான் இருக்கணும் அப்படின்னு மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டு யூ ஆர் செலக்டட்னு அமுச்சு விட்டாங்க. தேங்க்யூ. அடுத்து உள்ள ஒருத்தர் வரக்கூட இல்ல, அதுக்குள்ளே ராப் எனக்கு தெரியும் அப்படின்றத காமிக்கணும்ன்றதுக்காக அங்க இருந்து பாட்டு பாடிட்டே என்டர் ஆனாரு. What's up people? Salute to all juries. Barada na katta bomba peranda. ஏன் சார் என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஹையர் டோன்ல கத்துறீங்க? இல்ல எமோஷனுக்காக. எந்த எமோஷன் தேவையில்லை, குறைச்சிக்கங்க. இவங்களும் பல சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பிக் பாஸ் குள்ள போற இந்த தருணத்தை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க, காதலை பத்தி பாடுங்கன்னு அவரும் பாடினார் ஏதோ. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஆன் ஹோல்ட் அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. ஏன்டா பிள்ளைங்க போ. அடுத்து இந்த திருநங்கை அக்கா வந்தாங்களா, அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு. அந்த அக்கா திறமையா பதில் சொல்றேன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஆடிஷனுக்கு வந்தாங்க, அவங்களை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னாவே அது ஒரு திறமை தானே. அது சரிமா, இப்போ நீங்க திருநங்கை அப்படின்றதுனால உள்ள வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்க திறமையை காமிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? திறமை தான் சார். சரிமா, அப்போ உங்க திறமை என்ன நினைக்கிறீங்க? இத்தனை பேர் கடந்து வந்திருக்கேன், அதுவே திறமை தானே சார் அப்படின்னு மறுபடியும் போட இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. ரைட், இது என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு ஆன்சர் தான் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருக்குது. இதை ரிஜெக்டும் பண்ண வேணாம், செலக்டும் பண்ண வேணாம். நம்ம ஒரு கேட்டகரி வச்சிருப்போம், அதுல யாரும் செலக்ட் ஆகல அப்படின்னா இந்த அம்மாவை சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கன்ஃபார்மா டாக் பேக்ல சொல்லியிருப்பாங்க இந்த ஜட்ஜஸ் கிட்ட. அதனாலதான் ஆன் ஹோல்ட்ல போட்டாங்க. ஏன்னா அந்த ஹோல்ட்ல போடுறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு திறமை இருந்திருக்கும். பட் இவங்க திறமையை வெளிப்படுத்துற மாதிரி எதுவும் பெருசா அங்க பேசல, இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணாம ஆன் ஹோல்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா பாஸ்ட் பிக் பாஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். யோசிங்க. கட்சியா தான் வந்துச்சு இந்த அக்கா. உன் பேர் என்னமான்னு கேட்டா சம்யுக்தா அப்படின்னு சொல்லிச்சு. உன்னை பத்தி ஒரு சென்டென்ஸ்ல சொல்லுமான்னு கேட்டதுக்கு சம்யுக்தானா மாஸ், வெறித்தனம், ஃபுல் வைப் அப்படின்னாங்களா. உங்களை பத்தி ஒரே ஒரு சென்டென்ஸ். சம்யுக்தானா மாஸ், வெறித்தனம், ஃபுல் வைப். டேய் கடை
சரி நீ மாசா பண்ண ஒரு சம்பவத்தை சொல்லு அப்படின்னோடனே ட்ரெயின்ல ஒரு பிரச்சனையாச்சு, அதுல ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டேன். சரிமா, அடுத்த மாசான சம்பவம், ஒருத்தங்கிட்ட ஜாக்கெட்டை தைக்க கொடுத்திருந்தேன், அதை தப்பா தச்சிட்டாங்க. அதனால அந்த ஊருக்கே ட்ரெயின் ஏறி போய் அந்த ஜாக்கெட் தைச்ச அக்காவை பலார்னு அரைஞ்சிட்டேன். இதுக்கு பேர் தான் மாசு, அதாவது சம்யுக்தானா மாசு. பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு மாசுன்னு வேற சொல்லிட்டு சுத்துற நீ. உன் மேல யாரு இன்னும் கேஸ் போடாம இருக்கா? மாசுனா என்ன தெரியுமா? 22 வயசுல தனியா கெத்தா மாசா நீயா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்க பார், அது மாஸ். அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஐயோ சாரி அதை மறந்துட்டேனே அப்படின்னு தலையை தட்டின உடனே ராஜு சொன்னாரு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, செலக்ட் பண்றேன் அப்படின்னு கார்டு எடுக்க போறதுக்கு முன்னாடி நீ மாசுங்கிற, ஆனா பனிஷ்மெண்ட் வாங்கின பள்ளியோடத்து பையன் மாதிரியே நிக்கிறிய, கொஞ்சம் மாசா நில்லு அப்படின்னு உடனே அக்கா கொஞ்சம் போச மாத்துச்சா, இது மாசு இல்ல போஸ் மாசா நில்லு அப்படின்னு உடனே சிரிச்சுக்கிட்டே, என்னங்க நான் பண்றதே மாசு இல்லன்னு சொல்றீங்க, நான் தாங்க மாசு அப்படின்னு தமாஸ் பண்ணிட்டு டிஆர் மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு. என்னங்க என்னையே மாசு இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்க, நான் தாங்க மாசு, இதுதான் என்னோட மாசுங்க. எப்பா அதை ரிஜெக்ட் பண்ணி விடுப்பா அப்படின்னு டைரக்டா ரிஜெக்ட் பண்ணாம ஹோல்ல வச்சு அமுச்சு விட்டாங்க. ஒரு சில பயபுள்ளைங்க எல்லாம் கான்பிடென்ட்டா பண்றேன் அப்படின்ற பேர்ல ஓவர் கான்பிடென்ட்டா தமாஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. சரி இவங்கெல்லாம் காமன் மேன், அதனால இப்படி போட்டு நோண்டி நொங்கு எடுக்கிறீங்க. இதே மாதிரி உள்ள வர்ற செலிபிரிட்டிஸையும் பிடிச்சி நோண்டி நொங்கு எடுப்பீங்களா? கேள்வி மேல கேள்வி கேட்பீங்களா? இல்ல அழகா இருந்தா போதும்னு சொல்லி உள்ள தள்ளி விட்டுருவீங்களா என்பது என்னோட கேள்வி இல்லைங்க. நேத்து கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அதை படிச்சேன், அதை தான் உங்கள்கிட்ட கேட்டேன். சரி இது வரைக்கும் உள்ள போனதுலேயே உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோ.